அதாவது முதலில் கடந்த 50 நாட்களாக 100 முறை மேகதாது பிரச்சனை, காவிரி பிரச்சனைக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் கூட்ட வேண்டும் என நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். ஆனாலும் கூட்டாத முதலமைச்சர் அவர்கள் நாளை தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமாக தமிழ்நாட்டில் உள்ள மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கின்றார். மேகதாது பிரச்சனை, காவிரி பிரச்சனை தமிழ்நாட்டில் உள்ள மைய பிரச்சனை, மிக முக்கிய பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை, விவசாய பிரச்சனை, உணவு பாதுகாப்பு பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை. இது சம்பந்தமாக அனைத்து கட்சிகளும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொல்லியும் கூட்டாத முதலமைச்சர் அவர்கள் இன்னும் இந்த தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமாக மத்திய அரசு இன்னும் அறிவிக்கவில்லை, எப்பொழுது சட்ட மசோதா கொண்டு வருவோம் என்று தெரிவிக்கவில்லை. இந்த சூழலில் அந்த பிரச்சனை சம்பந்தமாக, டீலிமிட்டேஷன் பிரச்சனை சம்பந்தமாக அப்படி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். அனைத்து மக்களவை, மாநிலங்களவை, அனைத்து எம்பிஸ் கூட்டத்தை கூட்டுவதற்கு என்ன தேவை? இதனால் என்ன நடக்கும்? நீங்கள் அனைத்து கட்சிகளை அழைத்து இது சம்பந்தமான விவாதம் செய்யுங்கள். ஆக எங்களுடைய நோக்கம்னா, நாளை கூட்டத்திற்கு என்ன எங்களுடைய கருத்து என்னன்னா, இது காங்கிரஸ் தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இதனால் திமுகவின் நிலைப்பாட்டை தெரிந்து கொள்ளத்தான் நாளை இந்த கூட்டம் முதலமைச்சர் தலைமையிலே நடைபெறுகிறது. இந்த டீலிமிட்டேஷனில் திமுகவுடைய ஸ்டாண்ட் என்ன, அதை தெரிந்து கொள்ளத்தான் நாளை இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இது எங்களுடைய கருத்து. இது எங்களுடைய கருத்து மட்டுமல்ல, பொதுவாக அரசியல் தெரிஞ்சவர்களுடைய கருத்து. அதனால் இப்போது தேவை இந்த மேகதாது, காவிரி பிரச்சனை. இப்போ தண்ணி வந்துடுச்சுன்னு அமைதியாக இருந்துடக்கூடாது. இன்னும் எவ்வளோ பிரச்சனைகளுக்கு, சிக்கல் இருக்குது. இப்போ தண்ணி கொஞ்ச நாள் வந்துட்டு இருக்கு. இந்த ஆண்டு எல் நீனோ, சூப்பர் எல் நீனோ எஃபெக்ட் ஆண்டு. இந்த ஆண்டு இந்த பிரச்சனையை இன்னும் அதிக அளவில் கையாளணும். அதுக்கு அனைத்து கட்சிகளை முதலமைச்சர் அவர்கள் அழைக்க வேண்டும். அதில் என்ன ஈகோன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்தால் போதுமா? போதாது. சட்ட போராட்டங்கள்லாம் எங்களுடைய கருத்துக்கள்லாம் கேட்க வேண்டும். கேட்டு ஒரு கூட்டு முடிவெடுக்க வேண்டும். இந்த காவிரி பிரச்சனையில்